நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொள்ளாச்சியில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோவில் தாங்க. இது வந்து ஆனைமலை மாசாணியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாசாணியம்மன் எப்படி உருவானாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்னூர்னு ஒரு கிராமத்தில் கோசர்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவரோட பொண்ணு பேர் தான் சயனி. சயனிங்கிறவங்க தான் மாசாணியம்மன். சயனிக்கு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு வீரரான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு. அதாவது கோசர் முடிவு பண்ணுறாரு. கோசர் வந்து ஒரு வீரமான ஒருத்தர், அதே மாதிரி அவரும் கண்டுபிடிச்சாரு. அவர் பேர் மகிழன். மகிழனுக்கும் சயனி அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னே அவங்க ஒரு கொஞ்ச நாள்லேயே அவங்க கர்ப்பமாகிறாங்க. கர்ப்பமானோன்னு வளகாப்பு போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து தோழிங்களோட வந்து ஆற்றுல குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரின்னு ஆற்றுல போய் குளிக்கும்போது ஒரு மாம்பழம் வந்து அந்த வழியாக அந்த தண்ணியில் மிதந்துட்டு வந்திருக்கு. அந்த மாம்பழத்தை எடுத்து சுவைச்சு சாப்பிட்ருக்காங்க. சுவைச்சு சாப்பிடும்போது அதை தெரிஞ்சு கொண்ட நன்னூரோட மன்னர் வந்து, என் தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழத்தை நீ சாப்பிட்டதால உனக்கு மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துக்கிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவும் கணவரும் எவ்வளவோ கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பணம், நகை, யானை எவ்வளோ வேணாலும் தரோம், விட்டுருங்க என கேட்டு பார்த்துருக்காங்க. ஆனாலும் அந்த மன்னர் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் மாசாணியம்மனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மாசாணியம்மனுக்கு மரண தண்டனை கொடுத்தோன்னே அவங்க அப்பாவும் கணவரும் சேர்ந்து அந்த மன்னனை கொண்டுட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே கொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த ஊர் வந்து ஃபுல்லாகவே வறண்டு போய் மழை இல்லாமல் செடி சத்தை எதுவும் முளைக்காமல் ரொம்பவே வறண்டு போய் இருந்திருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, ஒரு நிறமாச கர்ப்பிணிக்கு மரண தண்டனை கொடுத்ததுனால தான் இந்த ஊர் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மண்ணில் ஒரு சிலையாக வடிவமைச்சாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோவிலாக கட்டினாங்க. அதுக்கு பேர் தான் மாசாணியம்மன் கோவில். இந்த கோவிலில் வந்து மிளகாய் அரைத்து அம்மன் மீது தடவினால் வந்து நினைச்சது நடக்கும், தீவினைகள் வினைப்பது எல்லாமே வந்து நீங்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாசாணியம்மன் கோவில் வந்து படுத்த வாக்கில் தான் இருக்கும். இது தலை முதல் பாதம் வரை 15 அடி நீளம். இதோட பிற முக்கியமான சன்னதிகள் வந்து நீதிக்கல், மகாமுனியப்பன். அது மட்டுமல்ல, இந்த கோயிலை வந்து நம்ம சுற்றி வந்தால் வந்து தீராத வியாதி கூட தீர்ந்து போகும்னு சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். மாசாணியம்மனை பற்றி இன்னொரு கதை சொல்கிறாங்க. என்னன்னா, அந்த காலத்துல வந்து ராமர் கடவுள் வந்து தாடகை அப்படிங்கிற ஒரு அரக்கியை கொள்வதற்கு வந்து மாசாணி தேவியிடம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி கொண்டிருக்காரு. அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த மாசாணியம்மன் கோவில். இங்கே வருஷம் வந்து நிறைய அதிகப்படியான பக்தர்கள் வந்து தீ மிதிக்கிறாங்க. நினைச்சது நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்து எல்லாமே பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை நோயால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை ஏதோ ஒரு வேண்டுதலோ எதாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இங்கே போய் பண்ணுங்க. நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். மாசாணியம்மன் கோவிலுக்கு முன்னாடி நினைச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மஞ்சள், குங்குமம், பக்தி, சோடம், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போனால் இதெல்லாம் பண்ணுங்க. முடிஞ்ச நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.